ஹாய் ஹலோ ஆல். நான் சிவபாலன். ரன்னிங் சம்மந்தமாக வீடியோ போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, அழகர் கோயிலுக்கு ரன்னிங் போனதை சம்மந்தமாக பேச போகிறேன் நான். ஒரு ஓரலாக நான் எப்படி கிளம்புனேன், எப்படி போனேன் வந்தேன்றத ஒரு என்னோட கதையோடு சேர்த்து சொல்கிறேன் நான். இந்தந்த பாயிண்ட்டு இப்போ வந்து ரன்னிங் போகிறதுனால பாயிண்ட் நம்பர் 1 இந்த பெனிஃபிட் இருக்குது, பாயிண்ட் நம்பர் 2 அப்படின்றத சொன்னேன் அப்படின்னா ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் எப்படி கிளம்புனேன், அதனால் என்னென்ன இஷ்யூ இருந்தது அப்படின்றத பற்றி நான் ஓரலாக உங்களுக்கு ஒரு கதையாக சேர்த்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ரன்னிங் போகிறதுக்கு என்ன ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, ரன்னிங்கில் இப்போ தான் ஆர்வம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, விஷயம் பேஸுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. பேஸ் அப்படின்னா இப்போ ஒரு கிலோமீட்டரை என்னென்ன டைமிங்கில் கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்றது தான் பேஸு. இப்போ டோட்டலாக ஒரு 5 கிலோமீட்டர் ஓடுறோம். கிலோமீட்டரு ஒரு 5 நிமிஷத்தில் ஓடுறோம். 2வது கிலோமீட்டர் ஒரு 6 நிமிஷம் ஆகுது. அதே மாதிரி ஒரு கிலோமீட்டர்லேயும் ஒரு நிமிஷம் கூடியிருது. டோட்டலாக உங்களோட பேஸ் வேல்யூ எவ்வளோன்றதை செக் பண்ணுறது தான் வந்து பேஸுன்றது செக் பண்ணணும். அது எப்படின்னா ஒரு கிலோமீட்டர் நீங்கள் வேறு பேஸில் ஓடி இருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது மொத்தம் 5 கிலோமீட்டருக்கு ஆவரேஜாக, அதாவது ஒரு கிலோமீட்டரை நீங்கள் ஆவரேஜாக எவ்வளோ நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் அப்படின்னு காட்டும். ஏன்னா நீங்கள் ஒரு கிலோமீட்டரை எவ்வளோ நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்றதை கண்டுபிடிக்கிறது தான் பேஸ். சரியா? இந்த பேஸை வந்து கிராஜுவலாக எல்லா கிலோமீட்டரும் ஒரே ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். அந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகிறது தான் வந்து இந்த ரன்னிங்கில் இருக்கிற ஒரு டஃப்பான விஷயம் சொல்லப்போனால். 2வது விஷயம், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் வாட்ச். சாதாரண ஒரு வாட்ச் கடையில் போய் ஸ்போர்ட்ஸ் வாட்ச்னு சாதாரண வாட்ச்னு சொல்லி கேளுங்க. 300 400 கொடுப்பாங்க. டைமர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. மித்தபடி இப்போதைக்கு நீங்கள் ஹார்ட் ரேட் பார்க்குற மாதிரியா இருக்கட்டும், VO2 மேக்ஸ் பார்க்குற மாதிரியா இருக்கட்டும், கேடன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இதுக்குள்ளே அந்த ஹார்ட் ரேட்டுன்ற ஒரு நம்ம ஹார்ட் ரேட்டுன்ற விஷயம் அந்த வாட்சுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்குள்ளெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி போகிறதுக்கு நம்மளும் இன்னும் அப்கிரேட் ஆகணும். ஏன்னா நம்ம இன்னும் அப்கிரேட் ஆகாமல் அதை பற்றி யூஸ் பண்ணாமல் அதை பற்றி முழுசாக என்னால் சொல்ல முடியாது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஊடால ஆட் பண்ணி சொல்லிடுறேன் நான். ஓகே, இப்போ வந்து அழகர் கோயில் போகிறதுக்கு நான் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப அந்த ரன்னிங் போகணுன்னு அர்ஜி வந்துருச்சு. ஏன்னா நான் அழகர் கோயில் போகிறேன்னு வீடியோவில் நிறைய இடத்துல சொல்லியிருந்தேன் நான். சரி கிளம்புவோம் அப்படின்ட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி புதன்கிழமை காலையில் கிளம்பிட்டேன். வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். என்கிட்ட அந்த ஒரு பழைய பேஷன் ப்ரோ ஒன்று தான் இருந்துச்சு. அது இன்ஜின் ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதனால் நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் அதை. என் வண்டி இன்னொரு வண்டி இருந்தால் அதை என் தம்பி எடுத்துகிட்டு போயிட்டான். அதை கொடுக்க மாட்டேன்ட்டான். அப்புறம் என்னோட புல்லட் ஒன்று இருந்தது. என்னோடதும் சொல்ல முடியாது, எங்கள் மாமா எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அது ஒரு சண்டையில் அவரோட மனஸ்தாபத்தினால வேணுக்குமே வீம்புக்கு அவர் வீட்டிலேயே போய் நிப்பாட்டிட்டேன் நான், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி. சரி அப்படின்ட்டு என்ன செய்வோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஃப்ரெண்டுகிட்ட போய் காலையில் கேட்போம். கேட்குறதுக்குலாம் கூச்சம் கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு நல்ல க்ளோஸான ஃப்ரெண்டு தான் எல்லோரும். 6 மணிக்கெலாம் போய் ஃபேமிலியாக இருக்கிறவனை போய் கதவை தட்டுறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. சரி ஓகே அப்படின்ட்டு இந்த வண்டி தான் இருக்குது, இதை எடுத்துகிட்டு போவோம் அப்படின்ட்டு கிளம்புனேன். பெட்ரோல் போட்டுட்டு கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருந்தேன். அப்போயே கொஞ்சம் அடைக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நின்றுச்சு. நான் அப்புறம் முடிவு பண்ணிட்டேன், இதை வச்சுக்கிட்டு நம்ம அழகர் போயிட்டு திருப்பி வர முடியாது. ரொம்ப தூரம் போயிட்டோம்னா திருப்பி இதை டோப் பண்ணி கொண்டு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால் திரும்பிடுவோம், இன்றைக்கி வேணாம் அப்படின்ட்டு தான் வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தர் டோப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணார். கொஞ்சம் தூரம் வந்து மலம்பட்டின்ற ஊர், சிவகங்கையிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி அந்த இடத்துல தான் வண்டி நின்றுச்சு. ஒரு கிலோமீட்டர் மட்டும் டோப் பண்ணி அடுத்த ஸ்டாப் இறக்கி விட்டார். அப்புறம் கொஞ்சம் தூரம் உருட்டிகிட்டே வந்தேன். அப்புறம் உட்காந்து என் தம்பிக்கு கால் பண்ணேன். வரேன்னா அவன் வர்றதுக்கு லேட் ஆச்சு. திருப்பி வண்டியை உருட்டிக்கிட்டு இருந்தேன். வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ணே நான் வந்துட்டேன், பக்கத்தில் வந்துட்டு நீ நில்லுனே அப்படின்னு. எனக்கு தெரியும் அவன் ஏதோ ஒரு காசு வாங்குறதுக்கு பிளானை போட்டேன் அப்படின்னு. நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இடைமேல் வரைக்கும் வந்துட்டேன். அவங்க ஊர் பக்கத்துலேயே வந்துட்டேன் நான். இன்னும் வரல அவன். மணி 8:10 ஆச்சு. இனிமே வந்து என்ன செய்ய, வந்து காசு வாங்கிட்டு போவேன்ட்ட வந்ததுக்கு பெட்ரோல் சார்ஜுன்னு. ஒரு இது கேரளாக்காரு. யாரு யார் சொல்லாத, ஊருக்கார மாதிரி தான் இருக்காரு. கேரளாக்காரனே, அவர்கிட்ட பேசு. எந்த ஊருங்க நீங்கள்? திருவனந்தபுரம். நம்ப மாட்டேன். அங்கிருந்து வந்திருக்கீங்களா? ஒர்க்குக்கு வந்திருக்கீங்களா? மஞ்சோட்டு பார்க்குற கண்டிது இருக்காரு. மஞ்சோட்டு பார்க்குறதுக்கு வந்திருக்கீங்களா? 1 மாதம் வந்துட்டு. 1 மாசமாவா? அடுத்து மஞ்சோட்டு. நீங்க கெட்டது இல்லாம ஏன்டா இருக்கிற கேரளா வரையும் அடுத்த ஸ்டேட்டுக்காரங்களையும் கெடுக்குறீங்க. எங்க வேலை பார்க்குற இடத்துல இருந்து வந்திருக்கீங்களா? துபாயில இருந்து இங்க டைரக்டா இங்கே வந்திருக்காரு ஊருக்கு. அது நம்ம ஊர்ல என்ன இருக்கு? காராமடையில ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்தாரு. சரி, எல்லாரும் வீட்லயும் இருக்காரு. அப்படியா? அப்படி சொந்த வந்த மாதிரியாச்சு. மஞ்சோட்டு பார்க்கணும். பாத்தீங்களா? நிறைய பார்த்து நீ பொண்ணுல நீ போயிடுறியா? போயிடுறேன். வண்டி எடுத்துருச்சுல. அவன்கிட்ட பேசிட்டு அங்க இருந்து நீ வேணாண்டா, வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டேன். அன்னைக்கு நாள் அதோட முடிஞ்சுச்சு. அப்புறம் மறுநாள் என் ஃப்ரெண்டுக்கும் ஹீல் ஒர்க் அவுட்டு, என்னடா போவோமா அப்படின்னு நைட்டே கால் பண்ணா. சரிடா போவோம்டா அப்படின்னு சொன்னேன். அவரோட கார்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லி காலையில் ஒரு 6 மணி இருக்கும் கார் எடுத்துட்டோம். கார் எடுத்து ஒரு 6 மணிக்கு அழகர் கோயிலுக்கு சிவகங்கையிலேருந்து கிளம்பணும். சிவகங்கையிலேருந்து அழகர் கோயில் 46 கிலோமீட்ரு.
போகிறதுக்கு ஒரு 1 ஹவர் ஆகும். காரில் போனாலும் சரி, பைக்கில் போனால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட ஆகும். போய் ரீச் ஆகிட்டோம். ஒரு 7 மணிக்கெலாம் ஷார்ப்பாக ரீச் ஆகிட்டோம். அங்கே போகிறதுக்கு போயிட்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா 2 பேர்த்துக்குமே இப்போ நம்ம முன்னாடி நாள் சாப்பிடுவோம்ல, அதை வந்து காலையில் 5 மணி 5 அந்த அந்த டயத்தில் வந்து ஃபுல்லாக ஃப்ளஷ் பண்ணிடணும். அதாவது பவுல் மூவ்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். அது இல்லை அப்படின்னா கண்ட இடத்துல வந்து வயிற்ற கலக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஹில்ஸ்லாம் ஓடுறோம். இப்போ எஸ்டிடியில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம்னா டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அங்கெல்லாம் போனோம்னா அது பண்ண முடியாது. அது கொஞ்சம் சிரமம். அதனால் அதுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வார்ம் அப்லாம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு 7:30 ஆயிடுச்சு. சரி அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் வார்ம் அப் பண்ணிவிட்டு 2 பேருமே டைமரை செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங் போக ஆரம்பிச்சிட்டோம். அடிவாரத்துலேருந்து மேலே உச்சிக்கு போய் சேர்றதுக்கு ஒரு 23 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. அதாவது ஒரு 3.5 கிலோமீட்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ராக்சிமேட்டாக கூட 200 மீட்டர் எக்ஸ்ட்ரா வரலாம், இல்லைன்னா கம்மியாக வரலாம்னு நினைக்கிறேன் நான். இதுதான் குரங்கு செட்டையா? அது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு 23 நிமிஷம் ஆச்சு. முதல்ல எல்லாம் ஃபஸ்ட்டு நாங்கள் ஓடும்போது 25 நிமிஷம் 30 நிமிஷம் வரையும்லாம் ஓடி இருக்கோம். இப்போ வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால 23 நிமிஷத்தில் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரொம்ப சிரமப்பட்டு தான் கம்ப்ளீட் பண்ணோம். ஏன்னா ப்ராப்பரான ரெஸ்ட்டோ ப்ராப்பரான டயட்டோ இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த இடைப்பட்ட நாளில். ரீச் ஆன 23 நிமிஷத்துக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்னால், இன்னைக்கு 40 நிமிஷம் கண்டினியூஸ் ஒர்க் அவுட்ரா அப்படின்னு சொன்னான். 40 நிமிஷம்னா என்ன செய்யறது? அப்போ உச்சியில் வந்து கோயில் இருக்கும், கீழே படியாக இருக்கும். அந்த படியில் போய் தான் சாமியை கும்பிடணும். அழகர் இவர் முருகனை கும்பிடணும். அந்த எண்டு வரையும் போயிட்டு அப்புறம் கீழே பழமுதிர்ச்சோலைன்னு ஒரு கோயில் இருக்கும், அது வரையும் திருப்பி வந்தோம். அது வந்துட்டு திருப்பி போக ஒரு 30 நிமிஷம் ஆச்சு. திருப்பி மேலே போனோம், திருப்பி கீழே வந்தோம், திருப்பி மேலே போனோம், திருப்பி கீழே வந்தோம். இதுலேயே 40 நிமிஷத்தை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. முடிச்சுட்டு அப்படியே பொடி நடையாக நடந்து பேசிக்கிட்டே யூடியூப்புக்கு தேவையான தம்ப்நெயில் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே கீழே வந்தாச்சு. கீழே வந்து வார்ம் டவுன்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்களை பார்த்தோம். ஒரு லேடி வந்து அந்த வேனை ஆப்ரேட் பண்ணாங்க, செம்மையாக ஆப்ரேட் பண்ணாங்க. அதை எங்கள் வீட்டில் இருக்கிற ஆளுகளாம் என் தங்கச்சிக்கெலாம் ஒரு பைக்காச்சும் ஓட்டு அப்படின்னா இன்ன வரையும் ஓட்டலை. அதை நினைக்கும் போது அவங்கள பார்க்கும்போது சரி நம்ம வீட்லலாம் இப்படிலாம் ஒரு ஆள் எதுவும் செய்ய மாட்டேன்றாங்களே அப்படின்ற ஒரு இது இருந்தது. என் தங்கச்சி இன்னொரு தங்கச்சி ஒன்று ஓட்டும், கார் சொல்லி கொடுத்தேன், அது நல்லா ஓட்டும். அப்படிதான் நம்மளுக்காக இன்ட்ரெஸ்ட் வந்து தான் செய்யணும். நம்ம யாரையும் ஃபோர்ஸ் பண்ணோம்னா ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறமாட்டிக்கு வார்ம் டவுன்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து சாப்பிட்டுட்டு ஒரு ஹோட்டலில் போய் மேலூரில் போய் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். மேலூர் பஸ் ஸ்டாண்டு அவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்க. சிவகங்கையில் ஒன்றுமே கிடையாது. சிவகங்கை டிஸ்ட்ரிக்கு, மேலூர் வந்து டிஸ்ட்ரிக்கு கூட கிடையாது. அந்த மதுரையிலேருந்து அந்த மேலூர் பைபாஸை தாண்டி போகிறாங்க. அந்த போக்குவரத்து இருக்கிறதுனால அது அவ்வளோ டெவலப் ஆகிருக்கு. அது அவ்வளோ பெருசாகவும் கட்டியிருக்காங்க, நீட்டாகவும் இருக்குது. சிவகங்கையில் ஒரு நல்ல பஸ் ஸ்டாண்டே கிடையாது. சரி ரைட், அது அப்புறமாட்டிக்கு பேசுவோம். இப்போ ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறேன். ஹில்ஸில் ரன்னிங் போகிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றத முதல்ல பார்ப்போம். முதல்ல ஸ்டாமினா என்ன, எண்டூரன்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறோம். ஸ்டெமினாவை பொறுத்த வரையும் இப்போ ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்கிறதுக்கு வந்து நமக்கு ஸ்டெமினா தேவைப்படும். இப்போ ஸ்ப்ரிண்ட் ஓடுறாங்கல்ல, இப்போ 100 மீட்டர் ஸ்ப்ரிண்ட் ஓடுறவங்களுக்கெல்லாம் அதிகமான ஸ்டெமினா தேவை. எண்டூரன்ஸ் 2வது தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மசில் பில்டு வேறு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஜிம் பாடி பில்டர் மசில் பில்டு மாதிரி வச்சுருப்பாங்க. அப்போ தான் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்ட்ரென்த், அதாவது அந்த ஒரு 10 செகண்டுக்குள்ளே 11 செகண்டுக்குள்ளே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 100 மீட்டரை கிராஸ் பண்ணணும் அப்படின்னா பாடியில் இருக்கிற மொத்த எனர்ஜியும் காலுக்கு கொண்டு வந்து அந்த ஸ்டெமினாவை யூஸ் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. சரியா? மொத்த எனர்ஜியும் நான் சொல்கிறேன் எப்படின்னா, இப்போ வந்து 100% எனர்ஜி நம்மள்ட்ட இருக்குது அப்படின்னா அந்த 100%யும் அந்த 10 செகண்டுக்குள்ளே தீத்துறணும். 1 லிட்டர் பெட்ரோல் இருக்குது, 1 லிட்டரை வந்து இன்ச்சாக யூஸ் பண்ணோம்னு வைங்க, ஒரு சொட்டாக யூஸ் பண்ணால் நம்ம வந்து ஒரு 40லேயே போகிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு மணி நேரம் அந்த வண்டி ஓடும். இது அந்த வண்டியை வந்து 100 120 நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னா 10 நிமிஷத்தில் பெட்ரோல் காலியாயிரும். 1 லிட்டர் பெட்ரோல் ஃபுல்லாமே காலியாயிரும். இதுதான் வந்து ஸ்டெமினாவுக்கும் எண்டூரன்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. இப்போ நம்மள்ட்ட இருக்கிற 100% எனர்ஜியை அந்த 100 மீட்டரோ 400 மீட்டர்லையோ மொத்தமாக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஸ்டெமினா. சரியா? நம்மள்ட்ட இருக்கிற எனர்ஜியை அப்படியே ஒரு சொட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது எண்டூரன்ஸு. சரியா? இதுதான் எண்டூரன்ஸுக்கும் ஸ்டெமினாவுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. இப்போ ஹில்ஸ் போகிறதுனால நமக்கு என்ன பில்ட் ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறேன். முதல்ல நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓடுவீங்க. ஹில்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஃப்ளாட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஏற்கனவே ஓடின ஸ்பீடை விட எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஒரு மைக்ரோ செகண்ட் உங்களுக்கு குறையும். மைக்ரோ செகண்டாக இருக்கணும், செகண்ட்ஸ் கணக்கில் உங்களுக்கு குறையும். 2வது லெக்கு ஸ்ட்ரென்தன் ஆகும். ஏன்னா ஹில்ஸில் ஸ்லோப்பு லெக்கை வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி ஓடுறதுனால பின்னாடி இருக்கிற பட் மசில்
க்ளூட்ஸு, காஃப்ஸு இது எல்லாமே வந்து அதிகமான ஸ்ட்ரென்த்தனில் எலாஸ்டிக் ஆகி நமக்கு வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆகும். சரியா? இதனால லோயர் பாடி லெக் ஸ்ட்ரென்த் ஆகும். 3வது விஷயம் அப்பர் பாடி ஸ்ட்ரென்த்தனிங். ஏன் அப்படின்னா ஹில்ஸில் வந்து ஸ்லோப்லாம் வந்து ஸ்ப்ரிண்ட் அடிக்கும்போது அதிகமான ஸ்விங்கு, இந்த கை ஸ்விங் இருக்குது தெரியுங்களா, இப்படி எடுத்து போட்டு காலையும் எடுத்து போட்டு இப்படி ஓடுறதுனால உடம்புல இருக்க மூவ்மெண்ட் வந்து ஃபுல்லாகவே அப்பர் பாடி வந்து லோயர் பாடி பார்த்துட்டோம் ஏற்கனவே. அப்பர் பாடி வந்து அப்படி போகும். 2வது லங்ஸ் வந்து நல்லா நார்மல் ஃப்ளாட்டில் ஓடுறத விட இதில் வந்து அதிகமாக கான்ட்ராக்ட் ஆகி எக்ஸ்பேன்ஷன் ஆகி கான்ட்ராக்ட் ஆகும். இது அப்படியே நடந்துகிட்டே இருக்கிறதுனால அப்பர் பாடி ஸ்ட்ரென்த்தனுமே இம்ப்ரூவ் ஆகும். இது 4வது விஷயம் என்னன்னா, இப்போ VO2 மேக்ஸ்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா மூச்சை எவ்வளோ தூரத்துக்கு வாங்குறோம் அப்படின்றதான் VO2 மேக்ஸ். வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் நினைக்கிறேன். ஒரு தடவை இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு ரவுண்டு, இப்போ 400 மீட்டர் கிரவுண்டில் வந்து ஒரு ரவுண்டு அடிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஸ்டெப்புக்கும் நம்ம எவ்வளோ மூச்சு வாங்குவோம், ஒரு வால்யூம் இருக்கும். இவ்வளோ மூச்சை உள்ளக்கு இழுத்து இவ்வளோ மூச்சை வெளியில் விடுவோம் அப்படின்ற ஒரு வால்யூம் இருக்கும். இதே இது ஹில்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பில் ஏறுறதுனால ஒரு தடவை ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அந்த மலையில் இருக்க மொத்த காற்றையும் உள்ளே இழுக்கிற மாதிரி இங்கே இழுத்துருவீங்க உள்ளக்க. அது மாதிரி தான் உள்ளே இழுத்து திருப்பி விடுறதுனால நம்மளோட லங் கெப்பாசிட்டி, ஆக்சிஜனை இழுக்கிற லங் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகி நம்மளோட ஓவரால் ரன்னிங் எக்கனாமி வந்து இன்க்ரீஸ் ஆகும். எக்கனாமின்றது இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ 5 கிலோமீட்டர் ஓடுறீங்க அப்படின்னா 6 கிலோமீட்டரை அதே ஸ்பீடில் ஓடுற அளவுக்கு உங்களுக்கு வந்து என்டூரன்ஸு இம்ப்ரூவ் ஆயிரும். 5வது விஷயம் ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்ஜுரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மொத்தமாகவே ஆங்கிளாக இருக்கட்டும், லெக்காக இருக்கட்டும், கை, ஆம் ஆக்ஷனு இது எல்லாமே வந்து நீங்கள் அதிக எஃபிஷியன்ட் லோடோடு நீங்கள் பண்ணுறதுனால மொத்தமாகவே வந்து ஸ்ட்ரென்த் ஆகிறதுனால நமக்கு வந்து இன்ஜுரி வந்து இப்போ நார்மல் ஃப்ளாட்டில் ஓடும்போது நார்மலாக நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இன்ஜுரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு ஓடினீங்க அப்படின்னா இன்ஜுரி இருக்காது. இதுதான் என்ன ஹில்ஸில் ஓடுறது, இதுதான் ஒரு ஃபார்முலா, இதுதான் ஒரு யூசேஜ். இதை கண்டிப்பாக வாரத்துலேயோ மாதத்தில் ஒரு 2 தடவையோ 3 தடவையோ நீங்கள் ஆட் பண்ணுங்கள். உங்களோட டோட்டல் பெர்ஃபார்மன்ஸில் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நேற்று ஹில்ஸ் போனதுனால இன்றைக்கி வந்து அப்டமன் மட்டும்தான் ஒர்க் அவுட்டு. மேட்டை வச்சுட்டு கொஞ்சம் அப்டமன் போட்டுட்டு நான் கிளம்பிடுவேன். நாளைக்கு என்ன ஒர்க் அவுட்டுன்றதை நாளைக்கு வீடியோ எடுத்தேன்னா அதில் அப்டேட்டில் நான் சொல்கிறேன். நான் மேக்ஸிமம் 1, 2, 3 வீடியோ வரையும் நான் ஒரு வாரத்துக்கு போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நான் கன்சிஸ்டன்சியாக வாரம் ஃபுல்லாக போடணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அந்தளவுக்கு நம்மள்ட்ட ப்ராடக்ட் இது கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சம் டெவலப் ஆகிற வரையும் கொஞ்சம் கிராஜுவலாக போவோம். அது மாதிரி ரன்னிங் போடுறேன், ரன்னிங்கை சம்மந்தமாக வீடியோ போடுறேன்னா அது ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். இல்லை வேறு விஷயங்கள் பேச போகிறேன்னா அதை ஸ்பெசிஃபிக்காக அதில் தம்ப்நெயில் வச்சு அதை போடுறேன். நான் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தேன். முதல்ல ரன்னிங் பற்றியும் சரி, பொது விஷயத்தையும் சரி சேர்த்து போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ ஒரு டாப்பிக்கை மட்டும் எடுத்து அதை முதல்ல போட்டுட்டு இல்லை அடுத்தது என்ன பேசுகிறேன்னா அதை இன்னொரு இதாக போடுறேன் நான். சரியா? இதே மாதிரி ரன்னிங் சம்மந்தமாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு நாலேஜை கெயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த அப்டேட்டில் என்னன்றதை நான் சொல்கிறேன் நான். பாய்.